கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 66 வசனம் 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய, ஸ்தோத்திரிக்க வேண்டிய, துதிக்க வேண்டிய அநேக காரணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் 2025 ஆண்டு முழுவதையும் கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். கடந்த ஆண்டில் எல்லா நிலைகளிலும் கடவுள் நமக்கு போதுமானவராக இருந்தாரா என்றால் நிச்சயமாக ஆம், அப்படித்தான் கடவுள் என் வாழ்க்கையை அற்புதமாக வழிநடத்தினார் கடந்த ஆண்டிலே என்று நாம் சொல்லக்கூடும். அதே நேரத்தில் இப்பொழுது நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோமே, இந்த புதிய ஆண்டிற்குள்ளாகவும் எப்படி நாம் பிரவேசித்தோம் என்று கேட்டால் அதற்கு காரணம் கடவுள்தான் என்று நாம் தைரியமாக சொல்லக்கூடும். காரணம், கடவுள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய மாற்றங்களோ அல்லது சிறிய நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் நடைபெறுவது இல்லவே இல்லை. கடவுள் அனுமதிக்காமல், கடவுள் கொடுக்காமல், கடவுள் நமக்கென்று ஏற்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நிறைவேறுவதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழலில் கர்த்தருடைய தாசன் இங்கே சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி. அப்படியானால் இங்கே தாவீது கடவுளை ஸ்தோத்திரம் செய்வதற்கு இன்னும் ஒரு காரணத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அது என்ன காரணம்? கடவுள் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்கவில்லை. இன்னொரு வார்த்தையில், எளிய நடையில் நான் சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான உதவியை ஒரு நாளும் என்ன செய்கிறதில்லை, என்னை விட்டு அப்புறப்படுத்துவது இல்லவே இல்லை. என்னை கொடுக்காமல் நிறுத்தி விடுவது இல்லவே இல்லை. அவர் அனுதினமும் அனுக்ஷணமும் ஆண்டவர் எனக்கு கிருபைகளை கொடுத்து என்னை பாதுகாத்து கொண்டு வருகின்றார் என்று சொல்லி தாவீது இந்த பகுதியில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கின்ற தேவன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட பயணிக்க போகின்ற ஒரு காரியம் என்ன? கடவுளுடைய கிருபை. கடவுளுடைய கிருபை ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி அது வழி நடத்த போகின்றது. கடவுளுடைய கிருபை எப்படி கடந்த காலங்களிலே நமக்கு போதுமானதாக இருந்ததோ அதே வண்ணமாய் இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய ஆண்டில் நமக்கு அவைகள் போதுமானவைகளாக இருந்து ஒரு குறைவு இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளப் போகிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆண்டில் சுகவீனங்களோ மற்ற பண நெருக்கடிகளோ மற்ற கஷ்டங்களோ எதுவுமே உங்களுக்கு வரவே வராது என்று நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. மாறாக அது எது வந்தாலும், அது சுகவீனமாக இருந்தாலும் அல்லது தாங்குண்ணாத பண நெருக்கடிகளோ வேறு எந்த பாதிப்புகளோ எவைகள் நேரிட்டாலும் அவற்றின் மத்தியில் ஒரு காரியத்தை நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. அவர் எந்த சூழ்நிலையிலும் என் ஜெபத்தை அவர் தள்ளுகிற கடவுளும் அல்ல, என் கிருபை என்னை விட்டு விலக்குகிற கடவுளும் அல்ல. அவருடைய கிருபையானது எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடினாலே என் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று
ஆணித்தரமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், கடவுள் கிருபையை நம்மை விட்டு விலக்காத ஆண்டவர். அந்த கிருபை இன்றைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தப் போகிறது. அப்படியானால் இந்த கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த குறைவுகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஆண்டவரை பார்த்து உமக்கு நன்றி செலுத்த இன்னொரு காரணம் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலமாய் சொல்லுகிறார். அது என்ன? நமக்குரிய கிருபைகளை ஆண்டவர் ஒரு நாளும் விலக்கவில்லை. கர்த்தர் தாமே அந்த மாறாத அந்த கிருபையை இன்று மாத்திரமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.